வணக்கம் எல்லாத்தையும் கேம் மோட்டிவேட்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற கேம் என்னன்னு பார்த்தா ஷிப் சிம் 2019. ஷிப் சிமுலேட்டர் அப்படிங்கிறது வந்து இந்த கம்பெனி இந்த பிராண்டில் வந்து நல்லா இருக்குது. அதாவது ஒவிடியூ பாப் அப்படிங்கிற டெவலப்பர் பண்ண இந்த ஷிப் சிமுலேட்டர் வந்து நல்லாயிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு. இதோட ரேட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இதிலே நீங்கள் பார்த்துக்கலாம். 3.8 வரைக்கும் இருக்குது. 3.8னா 25 ட்ரில்லியன் ரிவ்யூஸில் வந்து உங்களுக்கு 3.8 இருக்குது. ஓகே, இதோட அனிமேஷன் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. கேம் இது ஆம்பியன்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. மேக்ஸிமம் 3.8 அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஆப் ஸ்டோரில் வந்து உங்களுக்கு கம்மியான ஒரு ரிவ்யூ தான் சொல்லலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு ஆப்பு இல்லை ஒரு கேமோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து 4 ஸ்டாருக்கு மேலே 4 மேலே இருக்குது ரிவ்யூஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸும் செம்மையாக இருக்குது. இதில் வந்து ஷிப்பு எப்படி இருக்குன்னா 3 வகையான ஷிப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பேசஞ்சர், கண்டெய்னர், அப்புறம் வந்து ஆயில் டேங்க் இருக்குது. இப்போ இந்த கேமை வந்து உள்ளே விளையாடி பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஷிப்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இப்படி தான் இருக்குது. பார்க்கும்போதே ஒரு ப்ரீமியம் கேம் லுக்கு தான் தெரியுது. உள்ளே வந்துருச்சு. ஓகே, ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கேம் வந்து ப்ளே பண்ணியிருந்தேன். இப்போ வந்து ஒரு பழைய ஷிப்பை தான் நான் எடுத்தேன். இந்த ஷிப் எப்படி இருக்கு பாருங்கள். இப்போ பழைய பேசஞ்சர் ஷிப் தான் நான் போயிருக்கேன். அதுக்கு இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இது பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் வந்து பழைய ஷிப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் வந்து ட்ராப் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த பழைய ஷிப்பை வந்து எடுத்துக்கிறேன். உள்ள மேப்பை பார்ப்போம். இப்போ நம்ம எங்கே போகணும் அப்படின்னா ஏத்தன்ஸ் வழியாக போய்கிட்டு இருக்கோம். வீனிஸ் இப்போ தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ இடையில வந்து இந்த மலை இதெல்லாம் தாண்டி போகணும். இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே ரூட் இப்படி தெரியுது, இருந்தாலும் அந்த லேண்ட் ஏரியா கவராக இருக்கனால நம்ம வந்து இப்படி சுற்றி தான் போகணும் இதில். சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ இதை வந்து சுற்றி போய்கிட்டு இருக்கு. எதுக்காக நான் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே வந்து ரைட் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த இது வந்து ஓகே நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த ஷிப்பை வந்து நீங்கள் ரொட்டேஷன்லேயும் பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஆக்சுவலாக இருக்கிறதுலே பழைய ஷிப்பு இது, ரொம்ப ரொம்ப பழைய ஷிப்பு இது. இப்போது இது எதுக்காக பழைய ஷிப்புன்னு சொல்கிறேன்னா இந்த ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா உள்ள கரண்ட்டே கிடையாது. ஆக்சுவலாக கரண்ட்டுக்கு பேர் வந்து இந்த சின்ன சின்ன லைட்டாக இருக்குது. கரண்ட்டு இருக்குது, ஆக்சுவலாக லோ வாட்டு பல்ப் இந்த மாதிரி தான் இருக்குது, ரொம்ப கிடையாது. ஆக்சுவலாக லைட்டை போட்டு காமிச்சாலே தெரியும். லைட் வந்து ரொம்ப டிம்மாகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டே நைட்டு அப்படிங்கிறனால உங்களுக்கு அந்த அந்த இது வந்து ரொம்பலாம் தெரியாது. பாருங்கள், நம்ம ஷிப்பு போய் மோத போகுது. ஐயோ பார்க்கவே இல்லை. ஷாலோ வாட்டர்னால் கீழே வந்து தரை தட்டுற மாதிரி ரொம்ப லோ லேண்டில் இருக்குது. அதான் ஷாலோ வாட்டர்னு. ஓகே, திருப்பி எப்படி போயிருக்கேன் பாருங்கள். பக்கத்தில் போயிருக்கேன். இங்கே பாருங்கள், பக்கத்தில் போயிருக்கேன். அப்போ வந்து நம்ம தரை தட்டி இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஷிப்பு உடஞ்சிடும். ஓகே, இப்போ அப்படி வந்து சுற்றி தான் போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். இப்போ ஓகே, திரும்பியாச்சு. ஓகே, ஸ்ட்ரீட்டாக போவோம். ஓகே, இப்போது நம்ம போய்கிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது.
ஆனால் கொஞ்சம் ஸ்பீட் பூஸ்ட் எல்லாம் கிடைச்சா நல்லாயிருக்கும். ஆனால் கிடைக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணிவிடும். அது மாதிரி வந்து கீழே வந்து பேக்கு ஃப்ராண்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேக்கு ஃப்ராண்டு அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஃபேனில் நிற்கிறனால அந்த ஒரு இதெல்லாம் தோணுச்சு. இப்போ இந்த மாதிரி கல்லெல்லாம் வந்தால் கொஞ்சம் பின்னாடி போயிடுது. இப்போது இதிலே வந்து பேசஞ்சர் ஏற்றி கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இது வந்து எப்போ ஓகே போய்கிட்டு இருக்கோம். ரொம்ப தீவுகள் இதெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. கடல் உள்ளே போகும்போதே ஸ்டேடோ வாட்டர் அப்படின்னாங்க. ஓகே போய்கிட்டு இருக்கோம். சேலோ வாட்ரு அப்படிங்கிற பவர் என்ன ஆயிலோ. ஓகே